ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஃபுட் ஹேபிட்ஸ். ஒரு குழந்தையோட உணவு பழக்கத்தில் பெற்றோரோட பங்கு என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சாப்பிட்றதுன்றது வெறும் வயிறு நிரம்புறது மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு பழக்கம், நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மோட பயணிக்கிற ஒரு விஷயம். சின்ன வயசில் நம்மளோட வீட்டு கிச்சனை யோசிச்சு பாருங்கள். நம்ம அம்மா சமைக்கிற சத்தம், அப்பா இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையான்னு கேட்குற குரல், இந்த சாப்பாடு சாப்பிடலன்னா உன்னை விளையாட அனுப்ப மாட்டேன், இதை சாப்பிட்டு முடிச்சாதான் நீ டிவி பார்க்க முடியும், இந்த மாதிரி அவங்க கொடுத்த ரூல்ஸ், இது எல்லாமே நம்ம மனசில் பதிஞ்சு நம்மளோட சாப்பாட்டு பழக்கத்தை உருவாக்குது. உளவியல் ரீதியாக பார்த்தா பெற்றோர் எப்படி நம்மளை சாப்பிட வைக்கிறாங்கன்றது தான் நம்மளோட சாப்பாட்டு கதையை தீர்மானிக்குது. இதை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். நம்பர் 1 கண்டிப்பு, நம்பர் 2 முன்மாதிரியாக இருக்கிறது, அண்ட் நம்பர் 3 அழுத்தம் கொடுக்கறது. ஃபஸ்ட்டு கண்டிப்பு பற்றி பேசுவோம். சில வீட்டில் இந்த கீரை பொரியலை நீ சாப்பிட்டாதான் இங்கேருந்து எழுந்திருக்க முடியும்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் அந்த கீரையை பார்த்தா எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு யோசிப்பான். இந்த கண்டிப்பு ஒரு விதத்தில் வேலை செய்யும். காய்கறியும் குழந்தைய நீங்கள் சாப்பிட வைக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் என்ன ஆகும்னா, அந்த பையனுக்கு கீரை பொரியலை பார்த்தாலே ஒரு எதிரி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதை சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஒரு மன உளைச்சல் வரும். உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது, இப்படி கட்டாயப்படுத்துறது குழந்தைங்களோட சுய கட்டுப்பாட்டை குறைக்குது. அவங்களுக்கு எது பசி எது தேவைன்னு தெரியாமல் போயிடுது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பு விதிமுறைகளோட வளர்ந்தவங்களா? 2வது வழி முன்மாதிரியாக இருக்கிறது. இது ரொம்ப அழகானது. அப்பா ஒரு நாள் பருப்பு சாதத்தோட பீட்ரூட் எடுத்து இதை சாப்பிட்டா சூப்பர்மேன் மாதிரி பலம் வரும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. குழந்தை அதை பார்த்து அட இது சுவாரஸ்யமாக இருக்கேன்னு சொல்லி தானாக அதை சாப்பிட முயற்சி பண்ணுது. பெற்றோர் எப்படி சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னு குழந்தைங்க கவனிக்கிறாங்க. ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் இயல்பாகவே குழந்தைக்கு அதை சாப்பிட தோணும். ஆய்வுகள் சொல்லுது, குழந்தைங்க பெற்றோரை பார்த்து தான் சாப்பாட்டை என்ஜாய் பண்ண கற்றுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முன்மாதிரியை பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முன்மாதிரியாக இருக்கீங்களா? 3rd பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.